ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ தான் புதுசாக வந்தீங்கன்னா வெல்கம் டு மை சேனல். ஈஸி இங்கிலீஷ் வித் சூர்யா ஜான்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது சின்ன குழந்தைங்கிட்ட நான் ஈஸியாக எப்படி இங்கிலீஷில் சிம்பிள் சென்டென்ஸ் யூஸ் பண்ணி பேசலாம். அந்த கான்வர்சேஷன் 20 மோஸ்ட் காமன் இங்கிலீஷ் சென்டென்சஸ் ஃபார் டாக்கிங் டு கிட்ஸ். இது பேரண்ட்ஸாக இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, இல்லை டீச்சர்ஸாக இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, இல்லை குட்டி பிள்ளைங்க வீட்டில் இருக்கிற யாராக இருந்தாலும் சரி, அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம ரொம்ப சிம்பிள் சென்டென்ஸ் சின்ன பிள்ளைங்க எப்படி பேசலாம்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா, பிள்ளைங்களை எழுப்பும் போது சொல்லுவேன், எந்திரி நேரம் ஆயிடுச்சு எந்திரின்னுட்டு. டைம் டு வேக் அப், டைம் டு வேக் அப், இல்லைன்னா இட்ஸ் டைம் டு வேக் அப் அப்படின்னு சொல்லலாம். சீக்கிரம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஹரி அப், இட்ஸ் டைம் டு வேக் அப், ஹரி அப், இட்ஸ் டைம் டு வேக் அப். அடுத்த பிள்ளைங்கிட்ட கேட்போம் இல்லையா, நீ நல்லா தூங்குனியா அப்படி கேட்போம் இல்லையா, அது எப்படி சொல்கிறதுனா, டிட் யூ ஸ்லீப் வெல், டிட் யூ ஸ்லீப் வெல், டிட் யூ ஸ்லீப் வெல் அப்படி கொஸ்டின் கேட்குற போது இந்த மாதிரி எக்ஸ்ப்ரெஷனோடு கேட்கும் பொழுது அப்போ ஈஸியாக இருக்கும். டிட் யூ ஸ்லீப் வெல். அப்புறம் பிள்ளைங்க எழுந்திரிச்சதுக்கப்புறம் என்ன சொல்லுவோம், போய் பல் ப்ரஷ் பண்ணலாம், வா ப்ரஷ் பண்ணலாம் அப்படி சொல்லணும் இல்லையா, பல் தேய்க்கலான்ட்டு. லெட்ஸ் ப்ரஷ் யோர் டீத். இது லெட் அஸ் ப்ரஷ் யோர் டீத் தான் அந்த கான்ட்ராக்ட் பண்ணி லெட்ஸ் ப்ரஷ் யோர் டீத், லெட்ஸ் ப்ரஷ் யோர் டீத், லெட்ஸ் ப்ரஷ் யோர் டீத். நெக்ஸ்ட்டு பிள்ளைங்களை கை கழுவு அப்படின்னு சொல்கிறது எப்படி சொல்லலாம்னா, வாஷ் யோர் ஹேண்ட்ஸ், வாஷ் யோர் ஹேண்ட்ஸ். அதை சொல்லி நீங்கள் ரிப்பீட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக வரும். வாஷ் யோர் ஹேண்ட்ஸ், வாஷ் யோர் ஹேண்ட்ஸ். அப்புறம் பிள்ளைங்க ரெடியாக சொல்லுவீங்கன்னா ட்ரெஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இப்படி சொல்லலாம், கெட் ட்ரெஸ்ட் ப்ளீஸ், கெட் ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். இல்லை பிள்ளைங்கிட்ட ரிக்வெஸ்ட் மாதிரி கேட்குற மாதிரி இருந்தால் கெட் ட்ரெஸ்ட் ப்ளீஸ், கெட் ட்ரெஸ்ட் ப்ளீஸ். அப்புறம் சாப்பிட்றதுக்கு நேரம் ஆகிடுச்சு, பிரேக்ஃபாஸ்ட் டைம் ஆகிடுச்சு அப்படி இப்படி கூப்பிடுவோம் இல்லையா, இட்ஸ் டைம் ஃபார் பிரேக்ஃபாஸ்ட். இட் இஸ் தான் நம்ம இட்ஸ்ன்னு கான்ட்ராக்ஷன் பண்ணியிருக்கோம். இட்ஸ் டைம் ஃபார் பிரேக்ஃபாஸ்ட், பிரேக்ஃபாஸ்ட்டில் breakfast, it's time for breakfast. அப்புறம் சின்ன பிள்ளைங்கிட்ட மெதுவாக சாப்பிடு, ஸ்லோவாக சாப்பிடு அப்படி சொல்லணும். அது எப்படி சொல்லணும்னா, eat slowly, eat slowly, eat slowly. நெக்ஸ்ட் பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகும்பொழுது லஞ்ச் மறந்துட்டு போகாத, லஞ்ச் எடுத்துகிட்டு போ அப்படி சொல்லுவீங்க இல்லையா, அது எப்படி சொல்லலாம்னா, don't forget your lunch, don't forget your lunch. இந்த டோன்ட்டுன்னு அந்த டீ சவுண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ண வேண்டாம். டோன்ட் ஃபர்கெட் யுவர் லஞ்ச், டோன்ட் ஃபர்கெட் யுவர் லஞ்ச். நெக்ஸ்ட்டு பிள்ளைங்கிட்ட ரெடியாக நம்ம கிளம்புறதுக்கு ரெடியா அப்படின்னு கேட்போம் இல்லையா, ஆர் யூ ரெடி டு கோ, ஆர் யூ ரெடி டு கோ, ஆர் யூ ரெடி டு கோ. இந்த கொஸ்டின் கேட்கும் போதெல்லாம் கொஸ்டின் கேட்குற மாதிரி டோனில் இருக்கணும். ஆர் யூ ரெடி டு கோ, அப்போ தான் அந்த ஃபுல் சென்டென்ஸோட மீனிங் வரும். ஆர் யூ ரெடி டு கோ. இப்போ பிள்ளைங்க ரெடி ஆனதுக்கப்புறமா நம்ம சொல்லுவோம், வா நம்ம ஸ்கூலுக்கு போகலாம் அப்படின்ட்டு. லெட்ஸ் கோ டு ஸ்கூல், லெட்ஸ் கோ டு ஸ்கூல், லெட்ஸ் கோ டு ஸ்கூல். இப்போ பிள்ளைங்க வந்ததுக்கப்புறம் கேட்போம், உனக்கு ஹோம் ஒர்க் இருக்கா அப்படின்னு கேட்போம் இல்லையா, டு யூ ஹாவ் ஹோம் ஒர்க், டு யூ ஹாவ் ஹோம் ஒர்க், டு யூ ஹாவ் ஹோம் ஒர்க், டு யூ ஹாவ் ஹோம் ஒர்க். அப்புறம் பிள்ளைங்க ஹோம் ஒர்க் பண்ணும்போது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்தால் சொல்லுவீங்களே, நம்ம 2 பேர் சேர்ந்து ஹோம் ஒர்க் பண்ணலாம், அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி சொல்லுவீங்க இல்லையா, லெட்ஸ் டூ இட் டுகெதர், லெட்ஸ் டூ இட் டுகெதர், லெட்ஸ் டூ இட் டுகெதர். பிள்ளைங்க ஏதாவது புதுசாக ஏதாவது பண்ணுறாங்கன்னா நம்ம அவங்கள என்கரேஜ் பண்ணுற மாதிரி, உன்னால் முடிஞ்சது பண்ணு அப்படி சொல்லலையே, உன்னால் ட்ரை பண்ணு அப்படின்ட்டு. ட்ரை யோர் பெஸ்ட், ட்ரை யோர் பெஸ்ட், ட்ரை யோர் பெஸ்ட், ட்ரை யோர் பெஸ்ட். பிள்ளைங்களை ரொம்ப ட்ரை பண்ணி ஆனால் சோர்ந்து போயிட்டாங்க அப்படின் போது, இல்லை பரவாயில்ல, டோன்ட் கிவ் அப் அப்படின்னு சொல்லலாம். அவங்களை என்கரேஜ் பண்ணுற மாதிரி, பரவாயில்ல நீ விட்டுறாத, உன்னால் முடியும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு எப்படி சொல்லணும்னா, டோன்ட் கிவ் அப், டோன்ட் கிவ் அப், டோன்ட் கிவ் அப். பிள்ளைங்க ஏதாவது செஞ்சு பெஸ்ட்டாக பண்ணிட்டாங்கன்னு நம்ம சொல்லுவோம்ல, குட் ஜாப், குட் ஜாப் அப்படின்னு நல்லா எக்ஸைட்டடாக சொல்லலாம். குட் ஜாப், குட் ஜாப், குட் ஜாப். நெக்ஸ்ட் பிள்ளைங்க எனக்கு என்ன கற்றுக்கிட்டீங்க, என்ன கற்றுக்கிட்ட அப்படின்னு கேட்போம் இல்லையா, ஸ்கூலில் எங்கேயா கற்றுக்கிட்டு இருந்திருப்பாங்க இல்லையா, அப்போ நம்ம எப்படி கேட்கலாம், வாட் டிட் யூ லேர்ன் டுடே, வாட் டிட் யூ லேர்ன் டுடே, வாட் டிட் யூ லேர்ன் டுடே. அப்புறம் பிள்ளைங்க ஏதாவது செஞ்சுட்டு வந்திருப்பாங்க, வரைஞ்சிட்டு வந்திருப்பாங்க, அது நம்ம கேட்போம் இல்லையா,
Show me your work. Show me your work. Show me your work. அப்புறம் பிள்ளைங்கிட்ட சொல்லலாம், நம்ம சேர்ந்து ஒரு புக் படிக்கலாம் அப்படி சொல்லுவோம் இல்லையா. Let's read a book. Let's read a book. Let's read a book. Let's read a book. அப்புறம் பிள்ளைங்க பேக் பேக் பண்ண சொல்லுவோம் இல்லையா. டைம் ஆகிடுச்சு பேக் பண்ண அப்படின்ட்டு. டைம் டு பேக் யோர் பேக். டைம் டு பேக் யோர் பேக். இல்லைனா பேக் யோர் பேக் அப்படின்னு சொல்லலாம். டைம் டு பேக் யோர் பேக் அப்படின்னு சொல்லலாம். இப்போ பிள்ளைங்கள முந்தின நாள் நைட்டு கேட்கணும், நாளைக்கு ஸ்கூலுக்கு போகிறதுக்கு ரெடியா, நாளைக்கு இந்த மாதிரி பிளானுக்கு ரெடியா எப்படி கேட்போம். ஆர் யூ ரெடி ஃபார் டுமாரோ? 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 நம்ம இந்த வீடியோவில் சின்ன பிள்ளைங்கிட்ட 20 சென்டென்சஸ் எப்படி சிம்பிளான சென்டென்சஸ், காமனாக யூஸ் பண்ண சென்டென்சஸ் எப்படின்னு சொல்லி பார்த்தோம். இதெல்லாம் நீங்கள் வீடியோ பார்த்து அப்படியே ரிப்பீட் பண்ணியிருந்தீங்கன்னா குட் ஜாப், வெரி குட். இன்றைக்கி நாம் 20 நியூ சென்டென்சஸ் கற்றுக்கிட்டோம். சின்ன பிள்ளைங்கிட்ட எப்படி பேசுகிறதுன்றது நீங்கள் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாலே உங்களுடைய கான்ஃபிடென்ட் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். உங்களுடைய ப்ரொனன்சியேஷன் அது நல்லா இம்ப்ரூவ் ஆகும். ஸோ கேட்டது மாத்திரம் இல்லை, அதை நீங்கள் டெய்லி ரிப்பீட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் 20 நியூ சென்டென்சஸ் கற்றுக்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் மற்றவங்களாம் யாரெல்லாம் இங்கிலீஷ் கற்றுக்கணுன்னு ஆசைப்பட்றாங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். See you next time.